மார்கழி சிறப்பு திருத்தலம் விஜயவாடா மங்களகிரி நரசிம்மர் திருக்கோவில். தினமும் குடம் குடமாக பானகம் குடிக்கும் நரசிம்மர் இவர். மலையடிவாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலும் மலைக்கு மேல் குகையில் பானக நரசிம்மரும் எழுந்தருளி உள்ளார்கள். ஆஞ்சநேயரின் வழிகாட்டுதலின்படி ராமர் இம்மலைக்கு வருகை புரிந்து இருக்கிறார். 153 அடி உயரமும் 49 அடி அகலமும் 11 நிலைகள் கொண்ட மிகப்பெரிய ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. வடக்கு கோபுரத்தை வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசலாக கருதி திறக்கிறார்கள். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் லக்ஷ்மி நரசிம்மர். சரபோஜி மன்னரால் காணிக்கையாக வழங்கப்பட்ட சங்கு நரசிம்மர் சன்னதியில் இன்றும் காணலாம். நாரத முனிவரே ஒரு அரசியின் சாபம் காரணமாக பால் மரமாக இக்கோவிலில் ஸ்தல விருட்சமாக நிற்பதாக ஐதீகம். தனிக்கோயில் தாயார் பேரழகுடன் அற்புத தரிசனம் தருகிறாள். இவர்களை வணங்கி படியேறினால் குகைக்குள் பானக நரசிம்மரை சேவிக்கலாம். ஒரு குகை, அதற்குள் நரசிம்ம பெருமானின் திருமுகம் மட்டுமே சேவிக்க கூடியதாக உள்ளது. பெருமானின் திருவாய் பெரிதாக திறந்து உள்ளது. திருக்கோவிலில் குடம் குடமாக பானகம் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ரூபாய் 45 தொகை செலுத்தி டிக்கெட் வாங்கினால் ஒரு குடத்தில் பானகத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு நரசிம்மர் சன்னதி சென்றால் அர்ச்சக சுவாமிகள் அதில் ஒரு சங்கினால் எடுத்து சுவாமியின் வாயினுள் சேர்க்க அதை அன்புடன் சுவையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் நரசிம்மர். வாயினுள் சென்று மீதமாக வரக்கூடிய பானகத்தை அதே குடத்தினுள் சேர்த்து பிரசாதமாக நம்மிடையே கொடுத்து விடுகிறார்கள். வேறு எங்கும் கிடைக்காத பரவச அனுபவம் இது. அதை அங்கு நாம் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து விடலாம். நாமும் இல்லத்திற்கு கொண்டு செல்லலாம். நமுச்சி என்ற அசுரனை வதைத்த மகாவிஷ்ணு நரசிம்ம வடிவத்துடன் மலையில் அகன்ற வாயுடன் தங்கினார் என்கிறது தல புராணம். துவாபர யுகத்தில் நெய்யும் பாலும் குடித்த பெருமான் கலியுகத்தில் பானகம் குடித்து அனுகிரகம் செய்கிறார். மழை காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரிமயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கு வந்து எங்களுக்கு அருள் செய்வாய் என்று கோரிக்கை வைக்கிறாள் ஆண்டாள். கண்ணனை சிங்கம் போன்று வீரநடை போட்டு வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். இங்கு நரசிம்ம பெருமானோ அதே குகைக்குள் நரசிம்மனாகவே நமக்கு எழில் கொஞ்சும் தரிசனம் தருகிறார்.